அண்மைச் செய்தி. கோவை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இருந்து கோவைக்கு வந்த பயணியிடம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கஞ்சா கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த முகமது பாசிலிடம் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். காளிதாஸ், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. சிங்கப்பூரிலிருந்து கோவைக்கு 5 கிலோ கஞ்சா கடத்தி வந்த கேரளாவை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை விமான நிலையத்தில் தினசரி பலாயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் சிங்கப்பூரில் இருந்து கோவைக்கு கஞ்சா கடத்தி வருவதாக வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சிங்கப்பூரில் இருந்து வந்த விமானத்தில் பயணிகள் அனைவரும் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சோதனை செய்த போது பயணியர்களிடம் 5 கிலோ உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்ட போது கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது பைசல் என்பது தெரிய வந்தது. மேலும் பேங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக அந்த இளைஞரிடம் இந்த கஞ்சா கொண்டு வரப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் முகமது பைசலிடமிருந்து கஞ்சா எப்படி வந்தது, யார் கொடுத்து அனுப்பியது என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முகமது பைசல் மீது NDPS ஆக்ட் 1986, கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு தற்போது 5 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த கஞ்சா கடத்தலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனால விமான நிலைய வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.